எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். முக்கியமாக இந்த 2025 மிக அற்புதமாக உங்களுக்கு ஒரு புத்தாண்டாக அமைகிறது. இந்த புத்தாண்டிலே வெற்றிகளை பறிக்க வேண்டும் என்றால், சாதனையை படைக்க வேண்டும் என்றால், கையிலே செல்வ செழிப்பை தர வேண்டும் என்றால், கிரக நிலைகள் சாதகமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்திருக்கிறதா என்றால் மிக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் சில எச்சரிக்கைகள் தேவை. சனி பகவானும் சுக்கிரனும், அதாவது உங்களுடைய ராசிநாதனும் யோகநாதனும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது சொல் ஜெயிக்கும், கட்டுக்கட்டாய் பணம் நிச்சயம் வரும், தன தானிய சம்பத்து கூடும், உங்களுடைய குடும்பத்தில சுகம் என்பது அதிகம், சுகப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய, சுகிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எனது அன்பு டிவைன் டைவ் தமிழ் சேனல் அன்பர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கு எதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். இது மோகம் தரக்கூடிய ஒரு காலம். மோகம் என்பது என்ன? எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்ற அந்த சிந்தனை மனதிலே ஓங்கும். அந்த எப்படியாவது என்ற அந்த நிலை, அதைத்தான் இங்கு சற்று கவனத்தோடு கையாளும் போது வெற்றிக்கான வழிகளை எப்படி நாம் அமைத்துக் கொள்வது என்று பார்ப்போம். இதுல முதலிலே சொல்ல வேண்டும் என்றால், மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால், பள்ளி பருவமாக இருந்தாலும் கல்லூரி பருவமாக இருந்தாலும், கல்வியில மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுக்கும் போது, நல்ல குருவினுடைய ஆலோசனை பெறும்போது இந்த காலத்துல மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் பெறலாம். இப்போது அதை தவிர்த்து வேறு எந்த விதமான மோகத்திலும் சிக்கக்கூடாது. ஏனென்றால் காம வலையை உங்களுக்கு விரிக்கிறது. அது காம வலை என்பது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு விஷயத்திலே தேவையில்லாத ஒரு நாட்டம் ஏற்பட்டு விடுவதற்கு அடிமைத்தனம், அடிக்ஷன் என்று ஆங்கிலத்திலே, அடிமைத்தனம் அடிக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அங்கு சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகையினாலே எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். 2, திருமண வயதில இருக்கிறீர்கள், காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்றால், மிகப்பெரிய அற்புத காதல் அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. காதல் வலை விரிக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து ஒரு தீராத மோகத்தை தரும். தீராத மோகம் என்றால் இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தீராத மோகமாக இருக்கும். வாழ்க்கையை கட்டமைக்க காதல் வலை என்பது மிக முக்கியம். ஆனால் அது சட்டத்திற்குட்பட்டு தர்மப்படி இருக்க வேண்டும். சட்டம் என்பது ஒன்று, எத்திக்ஸ் என்று சொல்வார்கள். இது சரிதானா? சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? மனதிற்கு சரி என்று படுகிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். ஆகையினால் இவற்றை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை தவிர்த்து ஏதோ அனுபவிக்கலாம் என்று ஒரு காதல் வலையில சென்று சிக்கினீர்கள் என்றால், அந்த மோகம் என்பது இந்த காம வலைக்குள் கஷ்டத்தில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. இப்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சுக்கிரன் இணைந்திருப்பது மேலும் ஒரு விசித்திரம் இங்கு என்ன தெரியுமா? நீச்சம் வக்ரம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கும். 2ஆம் நிலையிலும் சில காலம் இருக்கும். ஆகையினால் அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயத்திலே வெற்றி. ஆகையினால் நீங்கள் வாங்கக்கூடிய நிலங்களிலே சற்று சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நிலம் வாங்கும் போது சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா என்று பார்த்து ஆராய்ந்து வாங்க வேண்டும். ஒரு குருவினுடைய ஆலோசனை, நல்ல ஆலோசனை பெற்று வாங்குவதே சிறப்பை ஏற்படுத்தி தரும். இப்போது உங்களுடைய மனநிலை ஒரு பதற்றத்திற்குள் செல்லும். அதாவது காமம், அதாவது தீராத மோகம் என்று சொல்லிவிட்டேன். மோகம் இருக்கும்போது படபடப்பு இருக்கும். எப்படியாவது ஒன்று நாம் சாதித்தாக வேண்டும், அல்லது சோதித்தாக வேண்டும், அல்லது ருசித்தாக வேண்டும், அல்லது ரசித்தாக வேண்டும் என்று ஒரு அஜிடேஷன், மனதிற்குள் ஒரு துடிப்பு ஏற்படும். அது ஒரு ஒழுக்க நிலை அல்லது ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் சொல்வார்கள், அல்லது சட்டம் மற்றும் ஒழுக்கம், அதிலிருந்து வெளிப்படலாம் என்ற அந்த நிலையை கூட தள்ளும். மேலும் 3ஆம் இடத்தில் ராகு, சனி பகவானுடைய நட்சத்திரத்துல. ஆகையினால் இப்போது அந்த நிலையை கட்டுப்படுத்துங்கள். முக்கியமாக இந்த பதிவில நான் சொல்வது எதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று, எதை மட்டுப்படுத்த வேண்டும் என்று. ஏனென்றால் அதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தினால் உயர பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
உயர பறந்தாலும் கூட அதனுடைய கண்ட்ரோல் பூமியில இருந்தால்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு விமானம் வானத்திலே பறந்தாலும் கூட தரைதளத்திலிருந்து அதனுடைய கண்ட்ரோல் அதை எப்படி கட்டுப்பாடு செய்வார்கள் என்று பார்க்கும்போது அந்த கட்டுப்பாடு தரையிலே கட்டுப்பாடு இருக்கும். தரை கட்டுப்பாடு ஆகையினாலே உங்களுக்கு தரை கட்டுப்பாடு வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாம ஆண் பெண் உறவுகளில வேலை செய்யக்கூடிய இடங்களில குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய பெண்களை தாய்க்கு நிகராக வணங்குவது, உங்களோடு வயதிலே உயர்ந்திருக்கக்கூடிய பெண்களை தாயாக நினைத்து பழகுவது என்பது மிகப்பெரிய ஒரு அருளை தரும். உங்களுக்கு உரிமையான பெண்களோடு மட்டுமே உறவில ஈடுபடுவது என்பது மிக மிக முக்கியம், புரிந்து கொள்ளுங்கள். எந்த விதமான தேவையற்ற செல்லாபத்திற்கும் ஆளாகக்கூடாது. இப்போது உங்களுக்கான சட்டதிட்டங்களை வகுத்து அதை நீங்கள் கடைபிடியுங்கள். சட்டதிட்டங்கள் என்றால் என்ன? உயர்வதற்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் இப்போது செய்யும் போது வெற்றி என்பது இருக்கு. சுக்கிரன் இப்போது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தருவார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசியில ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறது என்றால், அதாவது பரணி நட்சத்திரத்திலோ பூரம் நட்சத்திரத்திலோ அல்லது பூராடம் நட்சத்திரத்திலோ ஏதேனும் கிரகங்கள் உங்களுடைய ராசியில இருக்கிறதுன்னா அந்த கிரகம் சார்ந்த அற்புதங்கள் உங்களுக்கு நிகழும். ஒருவேளை செவ்வாய் இருக்கிறது என்றால் நிலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பை இது தரும். அது மட்டுமல்ல, இதை தொடர்ந்து சுக்கிரன் உச்ச நிலையை அடைந்து வரலாறு காணாத வெற்றியை, லக்ஷ்மி யோகத்தை, மகாலட்சுமியின் கடாட்சத்தை, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பை, செழிப்பை, சொத்து மட்டும் இருந்தால் போதுமா, செழிப்பு வேண்டும். சிலருக்கு பல 100 ஏக்கர் இடம் இருக்கும், அதுல பயிர் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், வளமான இடமாகவே இருக்கும். ஆகினாலே வளம், செழிப்பு என்பது இருக்கும். நம்முடைய தனதானிய சம்பத்தின் மூலமாக முதலிலே நம் குடும்பம் என்பது செழிப்பும் சந்தோஷமும் பெற வேண்டும். அந்த செழிப்பையும் சந்தோஷமையும் இந்த கிரக நிலையில் தருகிறது. ஆகையினால மிக அற்புதம். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு எப்படி என்றால் ஒரு சகோதரத்துவம், அதாவது சிஸ்டர் பிளானட்ஸ் என்று சொல்வார்கள். இது மிக அற்புதம். இந்த அற்புதத்தினுடைய நிலைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எச்சரிக்கைகளை நீங்கள் கையாளுங்கள். ஒழுக்கத்தோடு இருப்பது சுகம், அத்தனைக்கும் சுகப்படலாம். ஏனென்றால் காதல் உறவுகளில, கல்வி சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும். 5ஆம் இடத்து 10ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கு உயர்த்தி தரும். நல்ல பெயர் புகழ், இழந்த பெயர் புகழை தரும். ஆனால் இதிலே தவறான விஷயங்களில், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் சென்று பெயர் புகழை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை. எதையுமே ஒரு தேவையற்ற ஒரு மோகம், ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு வஸ்துவை சாப்பிட்டு பார்க்கலாம், குடித்து பார்க்கலாம் என்று மோகத்திற்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதே சமயத்துல 2 விஷயங்களை கிரகங்கள் தரும். ஒன்று நல்லவற்றையெல்லாம் விரித்து தரும். அதே சமயத்துல சில விஷயத்துல அந்த காம வலையை, தீராத மோகத்தில் காம வலையை விரிக்கும். அந்த காம வலையிலோ அல்லது மிகப்பெரிய காம காதல் வலையில சிக்காமல் அந்த காமத்தை, தீராத மோகத்தை உயர்வை நோக்கி செலுத்துங்கள். காதல் என்றால் திருமணத்தை நோக்கி செலுத்துங்கள். ஒரு நிலத்தின் மீது பற்றென்றால் அதை உங்களுக்கு உரிமையாக்கி உயர்ந்து காட்டுங்கள். ஏனென்றால் ஒரு நிலத்தை இப்போது வாங்கினால், ₹1,00,000 வாங்கினால் பல கோடி மதிப்பிற்கு விரைவிலேயே சில வருடங்களிலே மாறும். அதற்காக வாங்கி வைத்து மறுநாள் விற்க முடியாது. இப்படி சுக்கிரன் தரக்கூடிய மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு அற்புத கிரகநிலை அமைந்திருக்கிறது. அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.